அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தில் மார்கழி திருவிழாவில் உங்களை 4ஆம் நாளில் இன்று சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக களம் அமைத்துக் கொடுத்த நம் களத்தின் தலைவர் இயக்குனர் சத்ய நாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், நம் துணை தலைவர் எங்கள் அன்பிற்கினிய மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் அன்பையும் சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இந்த மார்கழி திருவிழா நிகழ்வை நம் களத்தில் பதிவு செய்ய வித்திட்ட நம் கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் தொல்காப்பிய செம்மலப்பா அவர்களுக்கும் அம்புஜம் அம்மா அவர்களுக்கும் பாதம் பணிந்த நன்றியை சொல்லி, இந்த நிகழ்வில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள் கூட்டு மாவட்டம் 3 ஆளுநர் வாழ்நாள் சாதனையாளர் சொல்லின் செல்வர் நம் அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர் எங்கள் அன்பிற்கினிய வாழ்நாள் சாதனையாளர் தமிழ் செம்மல் கோபால் ஐயா அவர்களுக்கும், அன்பு தோழமை மாவட்டம் 18/12 அதன் ஆளுநர் சொல்லின் செல்வி முத்துஞானம் அவர்களுக்கும் அன்பான வரவேற்பை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வரவேற்பு. இப்பொழுது ஆண்டாளின் 4ஆம் நாள், அதாவது 4வது பாசுரத்திற்குள் செல்லலாம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆடியுள் பூக்கு முகந்து கோடார் தேரி, ஆடியுள் பூக்கு முகந்து கோடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, ஆழியன் தோளுடை பற்பனாபன் கையில், பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில், ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதேர்ந்து, ஆழி போல் மின்னி பலம்புரி போல் நின்றதீர்ந்து, தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல், தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும், மார்கழி நீராட மகிழ்ந்தெலோரெம் பாவாய், மார்கழி நீராட மகிழ்ந்தெலோரெம் பாவாய். இந்த அற்புதமான 4ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். திருமாலின் அடியார்களாக விளங்கும் அனைவருக்கும் அந்த திருமாலின் கட்டளைப்படி நடக்கும் அனைத்து தெய்வங்களும் ஏவல் செய்யும். ஏன்னா திருமாலுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களும் நமக்காக ஏவல் செய்யுமா. இதை உணர்த்தும் விதமாக அமைக்கப்பட்டிருப்பது இந்த பாடல். நீங்கள் மார்கழி நீராட ஏதுவாக மழையெல்லாம் பொழிந்து, நேத்தே நம்ம பார்த்தோம் எப்படி மும்மாறி பெய்யணும், அதுவும் யாரையும் அழித்து விடாமல், யாருக்கும் கெடுதல் நேராமல் அளவோடு பெய்து வளமோடு காக்க வேண்டும் நேத்து பார்த்தோம் இல்லையா.
இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அந்த மார்கழி நீராடுவதற்கு ஏதுவாக அந்த மழை பொழிந்து நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி இருக்க வேண்டுமா? நம்ம சொல்லுவோம்ல, நல்ல நீச்சல் குளத்துல வந்து தண்ணி நிறைஞ்சு இருந்தா தானே துபக்கடின்னு குதிச்சு நல்ல ஆனந்தமா ஆட முடியும். அதுபோல நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று இந்த சிறுமிகள் எல்லாம் விரும்புகிறார்களாம். மழை பொழியும் தன்மையில் திருமாலையும் அவனுடன் தொடர்பு கொண்ட பொருட்களையுமே இங்கே பார்க்கின்றனர். சொல்லுவோம் இல்லையா? தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலான்னு. பார்க்கும் மரத்திலெல்லாம் நந்தலாலான், பார்க்கிறதெல்லாம் உன்னை போலவே தெரியுதையான்னு சொல்ற மாதிரி இந்த மழையோடு தொடர்பு கொண்ட அத்துணை பொருட்களும் இவர்களுக்கு கண்ணனை நினைவூட்டுகிறதா. அவர்கள் நோக்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த நந்தலாலனை பற்றி, அவன் எப்படியெல்லாம் நிறைந்து இருக்கிறான் அப்படின்னு இந்த பாடல்ல ஆண்டாள் சொல்ல போறாங்க. இந்த இடத்துல ஈரத்தல்ங்கிறத வந்து மறைத்தல். பற்பநாபன் பத்மநாபன். ஏன் இதை இங்க குறிப்பா சொல்றேன்னா, 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் நிறைய இடங்கள்ல பத்மநாபனை பற்பநாபன் என்றே எழுதியிருக்கிறார்களாம். அதே மரபினைத்தான் இங்கே ஆண்டாள் பிராட்டியும் கையாளுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாழிங்கிறது மூங்கில். அந்த ஒரு அழகான அந்த ஆழினா உங்களுக்கு தெரியும், அந்த சக்கரத்திற்கும் அது பெயர். அந்த பொருள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் நேத்தே பார்த்தோம் இல்லையா, அந்த இறைவனை சிந்திக்க வேண்டும். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் இறைவனின் திருநாமத்தை சொல்லியவாறே செய்ய வேண்டும் என்று முந்தைய பாடலில் சொன்ன ஆண்டாளின் பார்வையில இப்ப திருமாலோடு தொடர்பு கொண்ட பொருட்களாக எதை எதையெல்லாம் சொல்றான்னு பார்க்கலாம். பரந்த கடல் போல இருக்கக்கூடிய பெருமையுடைய இந்த மழை, அதுக்கு நாயகனாக இருப்பவனே, அந்த மழைக்கு தலைவனே, நீ எதையுமே ஒழிக்காமல் மறைக்காமல் எங்களுக்கு மழையாக பொழிய வேண்டும். எதையும் உனக்கு வச்சுக்காத. நேத்து பார்த்தோம்ல, பசுக்கள் எப்படி எதையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் மொத்தத்தையும் பிறருக்காக கொடுக்கிறதோ அதே போல எதையும் கொஞ்சம் உனக்குன்னு எடுத்து வச்சுக்காதப்பா, மொத்தத்தை எங்களுக்கே பொழிஞ்சிருன்னு கேட்கிறான். கடலினுள் புகுந்து அங்கே உள்ள நீரையெல்லாம் எடுத்துக்கொண்டு, அதாவது ஆரவாரத்துடன் போனோமா, சும்மா போகக்கூடாதாம். ஆரவாரத்துடன் ஆகாயத்தில் சென்று ஊழி முதல்வனான நீ பரமனே, உன்னுடைய திருமேனி போன்ற கருத்த மேனி போல, அந்த மேகம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அதுக்கு இந்த கார்மேக கண்ணனை சொல்கிறாள். அப்படி அந்த மேகத்தை போல நீ கருத்து மேலே எழ வேண்டும். அப்படி மேல போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணுமா? மூங்கில் போல வலிமையும் அழகும் பொருந்திய உன்னுடைய தோள்கள், அவனுடைய தோள்களை பத்தி சொல்றா. தனது நாபியில் கமலத்தினை தாமரை பூவினை வைத்திருப்பவனும், ஏன்னா லட்சுமி தேவிக்கு சொல்லுவோம் இல்லையா, திருமாலின் கையில் காணப்படக்கூடிய அந்த சக்கரம் எப்படி இருக்கும்? நல்ல பளபளன்னு இருக்கும் இல்லையா? அது போல மின்னக்கூடிய விதமாக அவன் பயன்படுத்தும் சாரங்கம் போன்று முழங்கியும், சாரங்கம் என்ன சங்கு, அது போல முழங்கணுமா. இந்த பாரதியார் பாடல்கள்ல கூட வரும் ஒண்ணு, 8 திக்கும் இடி முழங்கன்னு ஒரு பாடல்ல வரும். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த சாரங்கம் போல் சத்தம் முழக்கம் இட்டு, அதன் வில்லாகி அந்த சாரங்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய அம்பு கூட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? சரசரசரன் சரமாரி பொழிந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? போர்க்களத்துல வந்து ஒரு வீரன் அர்ஜுனனுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, சரமாரியாக அவனுடைய அம்புகள் பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல இடைவிடாமல் அம்பு கூட்டங்கள் வருவதை போல் நீ பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்க? இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அத்துணை பேரும் தங்களுடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் தாழாமல், அப்படின்னா என்ன? எந்த ஒரு செல்வ குறைபாடும் உடல் ஆரோக்கியமோ எதுலையுமே குறைவில்லாமல் மேலும் மேலும் ஓங்கி இந்த உலகத்தில் இருப்பவர் அத்துணை பேரும் சிறந்த வளத்தோடு வாழக்கூடிய வகையில் நீ மழை பொழிய வேண்டும். ஏன்னா மழை என்பது நம் அத்துணை பேருக்கும் ஒரு தாய்ப்பால் போல. இந்த பூமியில் வாழக்கூடிய உயிர்கள், நமக்காக இருக்கட்டும், புல்லாக இருக்கட்டும், ஒரு விவசாயிக்கு மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த விவசாயி உழுது நமக்கு நெல்லை கொண்டு வரலன்னா நமக்கு சோறே கிடையாது. இந்த உலகத்தினுடைய உயிர் நாடி எங்க இருக்குது கடைசியில? இந்த மழைக்கு. அதனாலதான் வான் சிறப்புல கூட வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு நம்ம மழையினுடைய சிறப்பு. அதுபோல நீ பொழிய வேண்டும்னு கேட்டுக்கிறா. இப்படி நீ செய்தால் நாங்களும் மகிழ்ச்சியுடன் மார்கழி நீராட்டத்தினை மேற்கொள்வோம். இது நம்ம சொல்லுவோம்ல, ஒரு உடன்படிக்கை மாதிரி கண்ணன் கூட பேசுற மாதிரி நான் உணர்ந்தேன். எப்படியெல்லாம் மழை நீ பொழிய வேண்டும், அப்படி ஒவ்வொரு இடி இடிப்பது, மின்னல் மின்னுவது, அதை ஒவ்வொன்றையும் அவரிடம் இருக்கக்கூடிய சங்கிற்கும் சக்கரத்திற்கும் உதாரணமாக சொல்லி அற்புதமான ஒரு உவமைகளோடு இந்த பாசுரத்தை நம் ஆண்டாள் அவர்கள் முடிக்கிறார்கள் என்று சொல்லி, நாளை
திருப்பாவை பாசுரம் 5 மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நம் நிறுவனர் கவின்கலை வேந்தர் சிவதமிழ் சீராளர் நம் சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், என்னோடு இணைந்து இந்த மார்கழி திருவிழாவில் பொலிவாற்ற காத்திருக்கும் எங்கள் அன்பிற்கினிய தொல்காப்பிய செம்மல் ஐயா அவர்களுக்கும், நம் மாவட்டம் கூட்டு மாவட்டம் 3 ஆளுநர் அன்பிற்கினிய அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், நம் கோபால் ஐயா முனைவர் வாழ்நாள் சாதனையாளர் கோபால் ஐயா அவர்களுக்கும், அன்பு தோழமை முத்துஞானம் அவர்களுக்கும் என் பணிவான நன்றியை சொல்லிக்கொண்டு களத்தை நம் அழகுராஜா ஐயாவிடம் ஒப்படைக்கிறேன். மீண்டும் நன்றி.